அறிவாலயமே இந்த அர்ஜுன் ரெட்டியோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. எங்க இங்கே வந்துருங்க, ஏங்க அங்கெல்லாம் போறீங்க? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, அறிவாலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு என்ன பதவின்னு எடுத்துங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஆட்சி மாற்றம் செய்ய போறேன். சிறுத்தை இல்லையா, அடுத்து சிங்க கட்சிக்கு போவேன், அடுத்து புலி கட்சிக்கு போவேன். 4 படம் நடிச்சா துணை முதலமைச்சர். ஏடா எங்க தலைவர் 40 வருஷமா ஊதா சட்டை போட்டுட்டு ஊரா போய் உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு அரசியல் பண்றது துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்கிறாரு. நியாயம் தானே? அம்பேத்கர் ஒரு இருக்காருன்னா எப்போ விஜய்க்கு தெரியும்னு தெரியல. கட்சி மீட்டிங்ல தான் அம்பேத்கர் இதுதான். அப்போ அம்பேத்கரை பேசுபொருளாக மாற்றுவது தலித் வாக்கு வங்கிக்காக மட்டுமே. மார்ட்டின் வந்து அனைத்து கட்சிகளுக்கும் நிதி கொடுத்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு, எல்லா கட்சிகளுக்கும் பணம் கொடுத்துருக்காருன்னு. அப்படி எல்லா கட்சிகளும் எதுக்காக இந்த பணம் கொடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். நான் இப்போ எவ்வளோனா இப்போ என்ன சொன்னேன் நான் இல்லை அவரோட இப்போ என்னங்க சொன்னேன்? குற்றாலத்து அழகிகளோடு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு கும்பி அடிச்சிட்டு இருக்காரு. லாட்ரி அடிக்க வேண்டியது 10 கோடிக்கு, இவர் அடித்தது அதை விட பல கோடி. இதெல்லாம் எதிர்கட்சி பேசணுமில்ல, ஆளுங்கட்சி பேசணுமில்ல. எதுவும் பேசாது, எந்த ஊடகங்களும் எழுதாது. ஏன்? எல்லாருக்கும் நிதி கொடுத்துருவார். மணல் திருடன் ராமச்சந்திரன் வீட்டில் கல்யாணம் நடக்குது, எடப்பாடி இப்போ தாலி எடுத்து கொடுக்குறாரு. துரைமுருகா ஆற்றுல மண்ணே இல்லை, களிமண் தான் இருக்குது, அவர் என்ன பண்ணுற தாலி தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எங்கே நீங்கள் கூப்பிட்டா வருவாரா? எடப்பாடியும் துரைமுருகன் வருவாங்களா? நீர்வளத்துறை அமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் வருவாங்களா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்கே போகுமா? போகாது. ஏன்? ஆற்றுல மண் 4 அடி தான் எடுக்கணும், அரசு விதி. 40 அடி எடுத்து களிமண் தெரியுது, சுரங்கமே தெரியுது. அப்போது இதுதான் லாட்ரி தொழிலும் மணல் மாஃபியாக்களும் மது மாஃபியாக்களும் தான் இந்திய அரசியலை, தமிழக அரசியலை தீர்மானிக்கிறார்கள். அப்போது திமுகவுக்கு 930 கோடி ரூபாய் செலவு பண்ணுறார். யார்? மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஏன்? மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு. மன்னராட்சி நடக்குது, கருணாநிதி ஒரு மன்னர், அவன் மக அடுத்து வாரிசு, அடுத்து பேர வாரிசு. இது என்ன மக்களாட்சியா மன்னராட்சியை கேட்கிறாருல? இந்த மக்களாட்சியை கொண்டு வந்தது யாரு? இது அர்ஜுன் ரெட்டி தான். அன்னைக்கு தெரியுது, கள்ளலாட்டி அடிப்பதற்கு அனுமதி கொடுக்கல யாரு? திமுக. அதான பஞ்சாயத்து. தனக்கு எம்பி சீட் கொடுக்கல, நான் டெல்லிக்கு போனேன், அதான பஞ்சாயத்து. மக்கள் பிரச்சனைக்காக பஞ்சாயத்தா? மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்கல. நான் லாட்ரி தொழில் 20,000 கோடி ரூபாய் வருஷம் லாட்ரி, 20,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் லாட்ரி அடிக்கிறதுக்கு என்னை அனுமதிக்கல. அதான சண்டை. 1000 கோடி செலவு பண்ணி ஆட்சி அமைச்சேன், 2000 கோடி செலவு பண்ணி ஆட்சியை கவிப்பேன். இதுதானே சண்டை. இப்போ விசிகாவில் இப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல, விசிகாவில் இன்வெஸ்ட் பண்ணி தகவல் வருது. விசிகா என்ன கார்பரேட் கம்பெனியா இல்லை ஏதாவது மைனிங் டிபார்ட்மெண்ட்டா? என்ன நீக்காம என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? விசிகா என்ன ஏதாவது எல்ஐசி பில்டிங்கா இல்லை விசிகா ஏதாவது மணல் மாஃபியாவா? என்ன பர்ச்சேஸ் பண்ணார்? என்ன இன்வெஸ்ட் பண்ணார்? ஒன்றுமே இல்லை. பல கட்சிகள் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான். எப்போ வரும் அர்ஜுன் ரெட்டியுடைய காரு? கதவு திறந்துருக்கு, கதவு திறந்து அறிவாலயமே காத்து நிற்குத, இங்கே வந்து சேர்ந்துக்க. இல்லைங்க, அறிவாலயமே யாரோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு? இந்த அர்ஜுன் ரெட்டியோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. எங்க இங்கே வந்துருங்க, ஏங்க அங்கெல்லாம் போகிறீங்க? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க. இங்கே வாங்க, எங்கே அறிவாலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு என்ன பதவின்னு எடுத்துங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் செய்ய போகிறேன். சிறுத்தை இல்லையா, அடுத்து சிங்க கட்சிக்கு போவேன், அடுத்து புலி கட்சிக்கு போவேன். அப்புறம் யானை இருக்குது, பல கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. பணம் கொடுத்தா உங்களுக்கு ரெட் கார்பரேட் விரிச்சு வரவேற்கிறதுக்கு பல கட்சி இருக்குது, தாமரை கட்சி இருக்குது. அண்ணாமலைக்கு பதிலாக நீங்கள் உட்காந்துங்க, திமுக என்ன குறைச்ச கொடுங்க. பேர நடக்குது. எங்கேருந்து? டெல்லியிலிருந்து. அர்ஜுன் ரெட்டி அவர்களே, நீங்கள் வேறு கட்சிக்கு போகாதீங்க, எங்கள் கட்சிக்கு பிஜேபிக்கு வாங்க. பிஜேபி அண்ணாமலைக்கு பதிலாக நீங்கள் இருங்க. ஏன்னா 5 லட்சம் கோடி இருக்குது, கள்ளலாட்டையும் அடிச்சுக்கலாம், அரசியலும் பண்ணிக்கலாம், திமுகவும் ஒழிச்சிடலாம். திமுகவோட யார் கூட்டணி சேர்றாங்களோ அவங்கள பூராத்தையுமே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான பத்திரிகையில் விலைக்கு வாங்கிடலாம். எல்லாம் உங்கள் கட்டுப்பாடு தாங்க. நீங்கள் தாங்க அடுத்த இளம் முதலமைச்சர். யார் கூப்பிட்றா? அமித்ஷா லைனை போட்டு நிற்கிறாரு, வந்துடுங்க அர்ஜுன் ரெட்டி, ஏன் அங்கே போகிறீங்க? நான் வந்து அமித்ஷா, நீங்கள் அஜித் ஷா, அர்ஜுன் ஷா மாறிடுங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிற்கிறாங்க. ஓகே, இவ்வளோ இருக்க சரி, டெல்லியில் பாஜகவுக்கு குறி வைக்கலாம்.
ஆதவ அர்ஜுனா எதுக்கு விஜய் கட்சியை குறி வைக்கணும்? அங்கே என்ன லாபம் அவருக்கு? விஜய் கட்சி தாங்க தமிழ்நாட்டில் பிளாட்ஃபார்மு. விக்கிரவாண்டிக்கு எவ்வளோ பேர் வந்தான்? அவர் செலவு பண்ண போட்ட மாநாடு தான் விஜய் கட்சிக்கு மாநாடே தவிர செலவு யாருது? ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் செலவு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் செலவு, மாநாடு ஆல் பார்ட்டிக்கு அவர் தாங்க செலவு. திமுகவுக்கும் செலவு பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. பிஜேபி பணம் கொடுத்தாரா இல்லையா? 5000 கோடி. எலக்ட்ரானிக் ஃபண்ட் பார்த்தீங்கல்ல. அப்போ விஜய் கட்சி மாநாட்டுக்கு 50 கோடி ரூபாய் செலவை ஒரு அடுத்த வாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இன்கம் டேக்ஸும் போய் வவுச்சரு பில்லு கொடுத்தது வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இப்படித்தான் அர்ஜுன் ரெட்டி இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நகர்வுகளே கிடையாது. அரசியல் நகர்வுகளே கிடையாது. நீங்கள் திருச்சி மாநாட்டுக்கும் அவர் தான் செலவு. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு லாட்ரி ஒழிப்பு மாநாடு செலவு. எப்படி லாட்ரி யாருக்கு செலவு பண்ணுறாங்க? மதுவுக்கு செலவு பண்ணுறாங்க. மது லாட்ரி ஒழிக்கு செலவு பண்ணணும், லாட்ரி மது ஒழிக்கு செலவு பண்ணணும். இதாங்க அரசியலை தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது அர்ஜுன் ரெட்டியினுடைய அர்ஜுன் ரெட்டியினுடைய காலம்தான் தமிழ்நாட்டுடைய பொற்காலம். அர்ஜுன் ரெட்டி இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. விஜய் அவர் கட்டுப்பாடு இருக்கார். கடந்த காலத்தில் உதயநிதி கட்டுப்பாடு இருந்தார். சபரீஷன் அவர் கட்டுப்பாடு இருந்தார். இவர் பிரசாந்த் கிஷோர் கட்டுப்பாடு இருந்தார். பிஜேபி அவர் கட்டுப்பாடு பார்த்தோமா இல்லையா? அப்போது காரணம் பல ஆயிரம் கோடிகள் இருக்குது இந்த அர்ஜுன் ரெட்டிகிட்ட. அப்போது அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கதாநாயகன். அவங்க மாமனார் தான் நீங்கள் இந்தியாவினுடைய அனைத்து கட்சிக்குமான பொருளாளர். இதுதான் இவங்க குடும்ப பின்னணியினுடைய வரலாறு. இவ்வளோ இருந்தும் ஆதவ அர்ஜுனா வீட்டில் வந்து இவ்வளோ ரைடு கொடுக்குறாங்க, வருமானத்துறை போய் அவங்க வீட்டில் ரைட் பண்ணுறாங்க. இதில் என்ன காரணமாக இருக்கும்? பணம் இப்போ கரெக்டாக சேரலன்றதுக்காண்டி ரைடு வந்திருப்பாங்களா? இல்லைங்க, இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? எதிர்கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு. ஏன் இன்கம் டேக்ஸ் ஈடு ஏன் பிஜேபி பக்கம் போகாதா? அமித்ஷா பக்கம் போகாதா? அமித்ஷா மகன் ஜெய்ஷா பக்கம் போகாதா? போகாதா? போகிறதே இல்லையே. ஆளுங்கட்சி தரப்பு பக்கம் போகாது, எதிர்கட்சி பக்கம்தான் போகும். அதுதான் இந்தியாவுடைய இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை பற்றி எந்த எதிர்கட்சி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா? பேசலை. இல்லை ரவிக்குமாராக பேசியிருக்காரா? பேசலை. ஆளூர் ஷானவாசா சட்டசபையில் பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. ஏன்? சேர்த்து வச்சு போகிற ஒரே நாளில் ரேடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசியிருந்தார், மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு திமுக சைடு எந்த பதிலடியும் கொடுக்கல. ஏன் பணம் கொடுத்தனால எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு திமுக சார்லாம் இருக்காங்களா? இல்லை, திமுக தான் நீங்கள் திருமாட்ட சொல்லி நீங்கள் அவரை நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த கூட்டணியே நடவடிக்கை எடுத்துடும். இதனால தான் காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, 11 மணிக்கு கட்சி நீக்கிட்டு 1 மணிக்கு பார்க்குறாரு. உண்மையாலுமே திருமாவளவனுக்கு திமுக சைடுலேருந்து ப்ரெஷர் இருக்குல்ல? இப்போ அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு போகாத காரணமே திமுக தானா? வேறு அவருக்கு என்னப்பா அந்த மேடை அவருக்கான மேடை. ஆமாம், அவரு தான் ஊதா சட்டை. அம்பேத்கரோடு யாருக்கூடிய 62 வயசு அவருக்கு. 22 வருஷம் 42 வருஷமாக பயணிப்பவர் யார்? அர்ஜுன் ரெட்டியா? இல்லை விஜயா? ஊதா சட்டை யார்யா? ஊதா சட்டை திருமாவுக்கு சொந்தமானது. அந்த மேடை திருமாவுடைய மேடை. இவர் தவிர்க்க வேண்டிய அவசியம் பண்ண. யாருக்கு பயந்துட்டு? எலிக்கு பயந்துட்டு வீட்டுக்கு தீ வைக்கிற கதையா? இதெல்லாம் எலிகள் தானே, சுண்டு எலிகள் தானே. யார்? அர்ஜுன் ரெட்டி விஜயும். நீ எத்தனை ஆண்டு காலம், எத்தனை ஊர் கிராமம், எத்தனை சேரி, எத்தனை அடி உத மிதி, எத்தனை சிறைச்சாலை, எத்தனை பேர் குண்டாசு, எத்தனை பேர் என்எஸ்ஏ தட்டா போட்டா தடுமாறாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. யோசிச்சு கேட்குறீங்க. மக்கள் கேட்குறது நீங்கள் கேட்குறீங்க. அப்போது இவ்வளவு தியாகம் பண்ணி ஈழ போகிற இடத்துல செத்தா சாக போகிறையா? மறைமலர்கள் இருந்தாரா? சாகும் வரை உண்ணாவிரதம். கருணாநிதியை கவர்மெண்ட் கிடுக்கிடுச்சு. ராமதாஸ் ஜூஸோடு போய் உட்காந்துருக்காரு. வீரமணி ஆரஞ்சு ஜூஸோடு போயிருக்காரு. எல்லா கட்சி தலைவரும் ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, முலாம்பழ ஜூஸோடு போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் ஈழத்து போராடி நிறுத்த வரைக்கும் நான் தான் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். ஆனால் என்னாச்சு? திமுகவை தூக்கி சமப்பதின் மூலம் இப்போ அர்ஜுன் ரெட்டி வந்து திமுக அடிக்கிறாரு, இவர் திமுகவை காப்பாற்றுறாரு. இதுதான் காரணம். நீங்கள் தொண்டர்கள் பூராமே திமுக மீது விடுதலை சிறுத்தை தொண்டர் பூரா எதிராக இருக்கான். அர்ஜுன் ரெட்டி கேட்குற கேள்வி நியாயங்கிறான். 4 படம் நடித்தா துணை முதலமைச்சர். ஏடா எங்கள் தலைவர் 40 வருஷமாக ஊதா சட்டை போட்டுட்டு ஊராக போய் உழைக்கிற மக்கள்,
அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு அரசியல் பண்ணுறது துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு. நியாயம் தானே, அந்த தொண்டை பூரா ஏற்றுக்கிறான். ஆனால் திமுக என்ன நினைக்கிது, இவன் குழப்பம் பண்ணுறான், அர்ஜுன் ரெட்டி குழப்பம் பண்ணுறாரு, திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. ஒன்று அர்ஜுன் ரெட்டி வேணுமா திமுகவை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அர்ஜுன் ரெட்டி வேணும் நீங்கள் வச்சுக்கங்க, கூட்டணி விலகி போயிருங்க. அவர் பேர் ஆதவ் அர்ஜுனா தானே, அர்ஜுனா ரெட்டின்னு அவர் பேர் இருக்கா? இல்லைங்க, அவரே போட்ட பேர் தான் அர்ஜுன் ரெட்டி. இப்போ எக்ஸ்ட்ரா எது சேர்த்துக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை வெட்டி விட்டார். நம்ம ஒரு வரலாறை சொல்லும்போது ஆரம்பத்திலேருந்து சொல்லணும்ல, ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியான்னு சொன்னால் தான் தெரியும். ஓமந்தூர் ராமசாமின்னா தெரியுமா? தெரியாது. அதே தான். அப்போது இது அவரே போட்ட பேர் தான் அது, அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுனா யாருக்கும் தெரியாது, அர்ஜுன் ரெட்டினா தான் அவருக்கு அடையாளம். இப்போ ரெட்டியை தூக்குனதுக்கான காரணம் தமிழ்நாட்டு அரசியல் ரெட்டியை வச்சு ஒரு சர்ச்சையை கிளப்பு. அதே தான். சிறுத்தையில் என்னையா ரெட்டிக்கு என்ன வேலை, ரொட்டி சுடுற வேலையான்னு கேட்பான். அதனால தான் ரெட்டியை தூக்கிட்டாரு. நம்ம ரெட்டியை விட முடியாது. ஏன் விட முடியாது, பழைய அடையாளத்தை விட்டுறாதீங்க. ஆதவ் அர்ஜுனால வேறு ஏதோ ஆள் நினச்சிக்குவாங்க. அதனால தான் பழைய பேர் ஆதவ் அர்ஜுனா என்பதை விட அர்ஜுன் ரெட்டினா தான் அவருக்கு அடையாளம் தெரியும். ஓகே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு அப்புறம் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் யோசிச்சு பேசுறாரு, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுறாரு. வார்த்தையை விடும்போது யார் பேசுகிறா, திருமாவளவன் ப்ரெஸ் மீட்டில் முன்னாடி பேசின ப்ரெஸ் மீட்டுக்கும் இப்போ பேசுகிற ப்ரெஸ் மீட்டுக்கும் ஒரு யோசிச்சு பேசுறதுனால ஒரு பயம் கலந்த ஒரு பயம், திமுக மேலே ஒரு பயம் இருக்கோ, இல்லை ஆதவ் அர்ஜுனா வெளியே போயிடுவானோ, இந்த மாதிரி அந்த பயத்தில் பேசுகிறாரா திருமாவளவன்? இல்லைங்க, இப்போ அர்ஜுன் ரெட்டியுடைய பொருளாதாரம் வேணும், திமுகவுடைய அதிகாரம் வேணும். திமுகவுடைய அதிகாரம் வேண்டும், இதையும் இழக்க முடியாது, இதையும் இழக்க முடியாது. அப்போ ஒரு சிலருக்கு விஜயோட கூட்டணியும் வர வாய்ப்பு எதிர்காலத்தில் அதான் நடக்கும். எதிர்காலத்தில் திமுக பஸ்ஸிலேருந்து இறங்கி அதிமுக பஸ்ஸில் ஏற போகிறார், ஓல்வோ பஸ்ஸில் ஏற போகிறார். இதுக்கு அதையும் விடக்கூடாது. அரசியல்வாதிகளுடைய நிலை இப்படி தான் இருக்குது. அப்போ அது சாதாரண அரசியல்வாதிகளிலிருந்து அண்ணன் திருமாவளவன் விதி விலக்கு இல்லை, இதுதான் காரணம். அப்போ மன்னராட்சியை கொண்டு வந்த அர்ஜுன் ரெட்டி இப்போ தலித் ஆட்சியை கொண்டு வர போகிறத நீங்கள் பேசுகிறாரு. அது எந்த அளவுக்கு அவரே கொண்டு வரான், அவரே அழிப்பாரா, இதை சினிமா படம் மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ மக்கள்கிட்ட உண்மை போய் சேர்ந்துட்டு தான் இருக்கா இல்லையா? தேவைன்னா நீங்கள் திமுகலேருந்து திமுக மன்னராட்சி கொண்டு வருவீங்க, அதை எப்படியா ஜெயிக்க வைப்பீங்க. முதலமைச்சர் சைக்கிள் போகும், நீங்கள் பின்னாடி சைக்கிள் போவீங்க டபுள்ஸில். இப்போ எம்பி சீட் கொடுக்கல, லாட்ரி அடிக்க உடலைனோனையும் நீங்கள் ஆட்சி கவுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ எல்லாம் சுயநலம் தானே. அம்பேத்கருக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் மார்ட்டின் மகன் என்ன சம்பந்தம்? லாட்ரி சீட் அம்பேத்கரை போட்டிங்களா? இல்லையே. அப்போ எதுக்கு அம்பேத்கரை போட்டால் தமிழ்நாட்டில் ஒரு தலித் அரசியல் எழுச்சியாக வரும். விஜய்க்கு அம்பேத்கர் என்ன சம்பந்தம்? விஜய் நடிச்ச எத்தனை படத்தில் அம்பேத்கர் படத்தை போட்டீங்க? அம்பேத்கர் ஏதாவது தெரியுமா? அம்பேத்கரை விஜய் ஏதாவது மேடையில் பேசியிருக்காரா? இல்லை. அம்பேத்கர் ஒரு இருக்காரானா எப்போ விஜய்க்கு தெரியும்னு தெரியல. கட்சி மீட்டிங்கில் தான் அம்பேத்கர் பற்றி இதுதான். அப்போ அம்பேத்கரை பேசுபொருளாக மாற்றுவது தலித் வாக்கு வங்கிக்காக மட்டுமே. இப்போ விஜய் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்காரு. இப்போ திருமாவளவனுக்கு அந்த வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கா? அம்பேத்கர் மதிப்பு கொடுக்காம அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வரல, அது எதுவும் அதில் அதாவது திமுக தலித்துக்கு எதிரான கட்சின்னு அர்ஜுன் ரெட்டி விதைச்சிட்டார். எங்கே? சிறுத்தையில். விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. இந்த விதைச்சது எங்கே ஓடிட்டுருக்குன்னா தலித் கிராமங்களில், தலித் சேரிகளில், தலித் மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய கூட்டத்தில். இந்த உழைப்பு நமக்கு திமுகவுக்கு நம்ம செலுத்துகிற வாக்கு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வேங்க வயலில் இன்னும் நியாயமே கிடைக்கல. திரௌபதி அம்மன் கோயிலில் நியாயமே கிடைக்கல. 62 அடி கம்பம் தலைவனுக்கு நெட்டலானா எங்கேயும் முடியல. அப்போது எதுக்கு நம்ம திமுக ஓட்டு போடணும்? தலைவன் சொன்னாலும் நம்ம ஓட்டு போடக்கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும்? எதிராக இருக்கணும் தான் ஓட்டு போடணும். இந்த மனநிலைக்கு யார் வந்துட்டாங்க? தலித் மக்கள் வந்துட்டாங்க. இப்போ திருமாவளவன் என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில்? திருமாவளவன் என்ன தான் பண்ணணும்? கூட்டணி விட்டு விலகணுமா, இல்லை ஆதவ அர்ஜுனா பர்மனெண்ட்டாக வெளியே நீக்கணுமா, என்ன முடிவு? ஆதவ அர்ஜுனா கதை முடிஞ்சுது. அவர் நேரம் இப்போ விஜய்கிட்ட பேசிட்டார்.
பிரம்மாண்ட மாநாடு விஜயோட இணைய போகிறார். ஓகே, அது 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 குறித்து பேசலாம். இப்போ இயக்குனர் அமீர் வந்து சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா கூட வச்சுக்கிட்டு அது நல்லதுக்கல்ல கட்சிக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எதனால இயக்குனர் அமீர் சொல்லியிருப்பார் ஆதவ அர்ஜுனா கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு? எதுக்கு, என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அமீருக்கு அரசியலும் தெரியாது, புண்ணாக்கும் தெரியாது. அவர் அமீர் ஒரு சினிமா நடிகன். அமீர் ஒரு சினிமா நடிகன். இப்படி கூட சொல்லிக்கலாம், திமுக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, விசிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு அவரே கல்ட்டியும் விமர்சனம் வைக்கிறார்ல ஆதவ அர்ஜுனா, அதுக்காண்டி சொல்லியிருப்பாரோ? இல்லை இல்லை, அதாவது அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் விஜய்க்கு தேவை, விஜய்க்கு தேவை. அப்போ எப்படி விஜய் வேண்டான்னு சொல்லுவார்? விஜய் திமுக தேவைப்பட்டாரா? அப்போ தேவைப்படலையா? ஆமாம். சிறுத்தைக்கு தேவைப்பட்டாரா? தேவைப்படலையா? அர்ஜுனுடைய பணம் தேவை. விஜய் கட்சி வளர்த்தணும்னா யாருடைய பணம் தேவை? ஆதவ அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் தேவை. அமீருக்கு பணம் தேவை? அமீருக்கு பணம் தேவையில்லை. இப்போ விஜய்க்கு பணம் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கடந்த விளையாண்டு பார்க்கட்டுமே. விஜயகாந்த் விளையாண்டு பார்த்தாரு, விஜய் விளையாண்டு பார்க்கட்டுமே. மக்கள் என்ன விஜயகாந்த் இப்போ என்னாச்சு தேடுறாங்க. விஜயகாந்த் கோமாக்கு போனவரும் கட்சி கோமாக்கு போயிடுச்சு. நீங்கள் எதையுமே மக்களிடம் ரொம்ப தூரமாக வச்சு நீங்கள் காமிச்சிக்கூடாது. பக்கத்திலே போய் அனுபவப்பட்டால் தான் அதுலேருந்து மீண்டு வருவான். வைகோ வந்தார், இப்போ வைகோ காணாமல் போயிட்டார். பாமக வந்து பாமக காணோம். பல கட்சிகள் வந்ததில்லை. அதே போல் விஜயும் எக்ஸ்போஸ் ஆகணும். இவர் தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. யார்? ரெட்டி. அமீர் ஆதரவு தெரிவிக்கல, ஒரு அட்வைஸ் மாதிரி. அதே தேவையில்லை. இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறது? அர்ஜுன் ரெட்டியோ விஜயும் இணைந்து அரசியல் நடந்தால் தான் தமிழ்நாடு அரசியல் விளங்கும். அவன் தமிழ்நாடு அரசியல் வெளிச்சமாகும். இவர் ஒரு சினிமா கார்பரேட், இவர் ஒரு லாட்ரி கார்பரேட். 2 கார்பரேட் சேர்ந்தா தான் தமிழ்நாட்டில் மக்கள் பூரா தெருவு கார்பரேட்டுக்கு வந்துடுவான். ஓகே, 2 பேரும் சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரு ரெட்டியும் விஜய் சேர்ந்தா விஜய்கிட்ட செல்வாக்கு இருக்குது, ரெட்டிகிட்ட பணம் இருக்குது. தமிழ்நாட்டில் அதான அதிமுக திமுக உயிரோடு இருக்கிற காரணம். திமுககாரங்க பணம் கொடுக்குறான், அதிமுக பணம் கொடுக்குறான். இப்போ ரெட்டியும் விஜய் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? சினிமா கிளாமர் இருக்குது, பணம் இருக்குது, 2 கண்ணு ஆட்சியை பிடிக்கட்டுமே. முதலமைச்சர் விஜய் வாய்ப்பு இருக்கு. விஜய் முதலமைச்சர், அர்ஜுன் ரெட்டி துணை முதலமைச்சர். இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கத்தானே வேணும். இப்படி கஷ்டப்பட பல வருஷமாக கஷ்டப்பட சீமான், எடப்பாடி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் நிதியமைச்சர், பிடபிள்யூ, ஆற்றுல மண்ணெல்லாம் தேடிக்கலாம். அப்புறம் இபி மினிஸ்டர், மின்சார சாதனம் வாங்கும்போது நிலக்கரியே வாங்காமல் பில்லை போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் தமிழ்நாடு இப்படி தானே இருக்குது. செந்தில் பாலாஜியெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சர். இப்படி வரும்போது இவங்கெல்லாம் வர்றதுக்கு என்ன? எல்லாரும் வரட்டும். தமிழ்நாட்டு மக்கள்னு தெளிவடைவதற்கு இவர்களெல்லாம் அமைச்சரானா தான் தமிழ்நாட்டு மக்கள்னு தெளிவடைவான். கேரளாவில் தெளிவாக இருக்கான், ஆந்திராவில் தெளிவாக இருக்கான், கர்நாடகா, பஞ்சாப் எல்லா மாநிலம் தெளிவாக இருக்கான். தமிழன்தான் தெளிவு இல்லாமல் இருக்குது. அதனால் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வரணும். சொல்வதை போல் முகபோது பெண் துக்குள ஆட்சிங்க நடக்கணும். ஓகே சார், இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து பல கட்சிகளுக்கு நிதி பண்ணியிருக்காருல்ல. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பீக்கில் இருக்கும்போதே அவங்களுக்கு நிதி கொடுக்கல, அவங்க கட்சியை பார்த்து பயந்தாரா இல்லை நிதி கொடுக்க யோசிச்சாராக்கா? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து தான் கொடுத்துருப்பார். துணை பொதுச் செயலாளர் அவர் வாங்க மாட்டார். பொதுச் செயலாளர் மட்டும் எப்படி துணை பொதுச் செயலாளர்? விசிகால துணை பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. இல்லை, அண்ணன் திரும்ப கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர், அதனால் நீ எனக்கு கீழே இருந்துட்டார். சீமா கட்சிக்கு போனால் சீமா கட்சிக்கு மேலே தான் இருப்பார். சீமா சொல்லிட்டா நான் தான் மேலே இருப்பேன், ஒரு முறையில் செயல்படும். ஒரு உரையில் ஒரு கட்சி தான் இருக்கணும், 2 கட்சி இருக்கக்கூடாது. இதுதான் அவருக்கு நிதி கொடுக்கல. ஓகே ஓகே சார். இப்போது ஸ்டாலினுக்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் இடையில பிரச்சனை வந்ததுனால தான் இப்போ திமுக கூட்டணியை பிளவுபடுத்துகிறாரு ஆதவ அர்ஜுனா. சொந்த கருத்து வேறுபாடு தான். நீங்கள் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசனோட நெருக்கமான நண்பர்கள் 2 பேரும் டீ குடிக்கிறக்க நம்ம எங்கே போவோம்? ரோட்டு கடைக்கு போவோம். இவங்க லண்டன் தான் போவாங்க. டீ குடிக்க லண்டன் போகிற 2 நெருங்கி 2 பக்கம் 5 லட்சம் கோடி இருக்குது. மார்டின்ட்டு 5 லட்சம் கோடி இருக்குது. திமுக அறக்கட்டளை நீங்கள் திமுக 5 லட்சம் கோடி இருக்குது. அப்போது இந்த 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி நண்பர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? டீ குடிக்கிற அங்கே தான் போவாங்க, டிஃபன் சாப்பிட்றதுக்கு டோக்கியோ போயிடுவாங்க. ஆமாம், மத்தியானம் டின்னருக்கு ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, பின்லாண்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் டர்பன் போயிடுவாங்க. ஆக உலகத்துடைய 4 மூளைக்கும் நீங்கள் ஈஸியாக பறந்து போயிடுவாங்க. காரணம் 5 லட்சம் கோடி. 5 லட்சம். இவர் மார்ட்டின் மருமக, இவர் முதலமைச்சர் மருமக. இவர் தமிழ்நாட்டுக்கே முதலாளி, அவர் இந்தியாவுக்கே முதலாளி, கள்ளலாட்டிக்கு முதலாளி. அப்போது இவர்களை யார் கேட்க முடியும்? சிபிஐ கேட்க முடியுமா? ஐபி கேட்க முடியுமா? ரா கேட்க முடியுமா?
இல்லை எந்த நிர்வாகம், உள்துறை, பொதுத்துறை, நிதித்துறை, எந்த துறையும் கேட்க முடியாது. இப்படி இருக்க பக்கத்தில் இதில் ஆதவ அர்ஜுனாவுக்கும் மாட்டிருக்கும் அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவர் பாஜக சைடு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள இந்த சிக்கல் பிஸ்னஸ் எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள், அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம். ஒரு 100 கோடி கொடுத்தா 200 கோடி லாபம் வரக்கூடிய தொழிலை தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 20,000 கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாட்டு லாட்ரி, இதை நடத்தியே தீரணும். விஜயை கொண்டு போய் ஏடிஎம்கேல சேர்க்கணும், விஜயை ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்க்கணும். சேர்ந்தா ஆட்சிக்கு வந்துடுவோம். இப்போ 20% எடப்பாடிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பொது செயலாளர். அப்போ விஜய்கிட்ட ஒரு 15% ஓட்டு வந்துருச்சுன்னா ஆளுங்கட்சியாக ஏடிஎம்கே வந்துருமா? ஜெயலலிதா 2011 விஜய் வேணும்னு அந்த மாதிரி நினைக்குது, சாரி விஜயகாந்த் வேணும்னு நினைக்குது. விஜயகாந்தை பர்ச்சேஸ் பண்ணி கூட்டணியில் சேர்த்தது ஆட்சிக்கு வந்ததா? இதெல்லாம் கடந்த கால அரசியல் அப்படி தானே இருந்தது. அதற்கு முன்பு அதிமுக திமுக 90களில் எப்படியாவது பாமகவுடைய 8% ஓட்டு வேணும். இந்த 8% ஓட்டு வந்துன்னா ஜெயலலிதா முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர். அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தால் முதலமைச்சர், இப்போ விஜய் வந்தால் முதலமைச்சர். அதுக்காக இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தரகர்கள் வந்துடுவாங்க. அதில் இப்போ அர்ஜுன் ரெட்டி தரகராக வந்திருக்காரு. அதனால் விசிகா விஜயை 2 பேரையும் கொண்டு ஏடிஎம்கே சேர்க்கலாம் முயற்சி பண்ணார், திமுக முடிச்சுக்கிச்சு. ஓகே சார், இவ்வளோ அரசியல் தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா வந்து அதோட இந்த துரைமுருகன் அவங்களோட அரசியல் கலந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஒப்பிடும்போது அவங்களும் திமுக ஜெயிக்குமா இவரோட செயல்பாட்டை விட? இப்போ ஆதவ அர்ஜுனாவோட செயல்பாட்டை விட துரைமுருகனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜெயிக்குமா? அடுத்த எலெக்ஷனில் வர முடியுமா அவங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. துரைமுருகனை எடப்பாடி தயவில் தான் ஜெயிச்சார். இந்த 750 ஓட்டில் எவ்வளவு? 750 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு துரைமுருகன் காட்பாடியில். 750 ஓட்டு அப்புன்னு ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார், முன்னணியில் போயிட்டுருக்காரு. நான் ஜெயிச்ச போனால் நிதியமைச்சர் ஆயிடுவேன், பிடபிள்யூ அமைச்சராகிடுவேன் அப்படின்னு நேரம் எடப்பாடிக்கு போனால் போடுறார். யார்? துரைமுருகன். என்னை எப்படியாவது ஜெயிக்க வை எடப்பாடி அப்போ கூப்பிட்டு சரிப்பா விட்டு கொடு. இதெல்லாம் திராவிட இயக்க மாடல், திராவிட மாடல் அரசியல். 750 ஓட்டில் தான் யார் ஜெயிக்கிறா? எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அண்ணாவோட அரசியல் பண்ணவர், எம்ஜிஆரோட அரசியல் பண்ணவர், கருணாநிதியோட அரசியல் பண்ணவர். உள்ளூரில் ஓட்டே போட மாட்டேங்கிறான். இவர் சிசிஎம் பூரா ஏவா விலைக்கு வாங்கிட்டார். இவரோட சிசிஎம் பூரா தேவராஜா ஆச்சா போச்சா இல்லாமல் ஏவா விலைக்கு வாங்கிட்டார். ஏவா போன மாதம் தான் ஏடிஎம்கேலேருந்து திமுகவுக்கு வந்தார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முந்தைய வந்தார். இப்போ நீங்கள் சொல்லுகிற மிகப்பெரிய அனுபவசாலி 750 ஓட்டில் அப்பு விட்டு கொடுத்து, அப்பு ஓட்டு 750 ஓட்டு துரைமுருகனுக்கு போட்டு எடப்பாடி தயவில் யார் ஜெயிச்சான்? துரைமுருகன். எடப்பாடி இல்லைன்னா எடப்பாடி அப்பு இல்லைன்னா துரைமுருகன் எக்ஸ்-எம்எல்ஏ. ஓகே, இப்போ அரசியலில் வந்து அனுபவம் தேவையில்லை, பணம் தான் பணம் இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். பணம் தான் எதையும் தீர்மானிக்குது. அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டு அதிமுக காரன் பணம் கொடுக்கணும், திமுக காரனுக்கு ஓட்டு போட்டு திமுக காரன் பணம் கொடுக்கணும். அப்போ தான் ஓட்டு போடுவோம். இந்த நிலைமையில் இந்த திராவிட இயக்கம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஓகே சார், இப்போ திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு 500, 1000, 2000 கொடுத்து தான் ஜெயிச்சுட்டு வராங்க, வரலாறு இருக்குது. இப்போ விஜய் களத்தில் இறங்கும்போது அவர் கொடுக்க ஆதவ அர்ஜுனா சேர்ந்துருக்காரு, பணம் அதிகமாக இருக்குது, அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? பணம் தான் அரசியல். அதுக்காக தான் அர்ஜுன் ரெட்டி இவ்வளோ டிமாண்டு. பரம்பரைக்கே கொடுப்பாங்க, குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாம் பரம்பரையும் வாங்கிக்கப்பா, எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருங்க, எல்லாரும் பரம்பரைக்கும் ஓட்டு போட்டுருங்க. முந்தைய பரம்பரை உயிரோடு இருக்கிற செத்து போன எல்லாரும் ஓட்டு மொத்தமாக போட்டுருங்க எனக்கு. காரணம் பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வர பாயும். அர்ஜென்டினுடைய பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளத்தை தாண்டி அது கீழே போயிடும். இப்போ அர்ஜுன் ரெட்டி பேசுகிறது தலித் மக்கள் ஜெயிக்கணும், தலித் மக்கள், அது உண்மை பொய் தானே? அப்போது சார் லாட்ரி தொழிலை கொண்டு வரணும், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அது மேடையில் பேச முடியாது. அதனால் நீங்கள் இழிச்சுவாயா யார்? தலித் மக்கள் தானே, உழைக்கிற மக்கள் தான். பாவம் பாவிகள், எதை சொன்னாலும் நம்புவான். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி தரேன்னா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் கொண்டு போய் 5,000 கோடி ரூபா கொடுப்பான். யார்? இந்த மக்கள். அதனால் நீங்கள் சாப்ப ஏமாளி எல்லாம் யார்? இந்த தலித் மக்கள் தான். ஒன்றுமே அவர்களுக்கு அரசியலும் போய் சேரல, அவர்களுக்கு விழிப்புணர்வும் போய் சேரல, அவர்களுக்கான அடிப்படை யார் ஏமாத்துறா, யார் உனக்கு நண்பனாக இருக்கா, இந்த அடிப்படை தலித்தையும் போய் சேரல, அம்பேத்கரும் போய் சேரல, பெரியாரும் போய் சேரல. தலித் மக்கள் யார் போய் சேர்ந்துருக்கா? விஜயும் அர்ஜுன் ரெட்டி போய் சேர்ந்துருக்காங்க.
சார் இப்போ விஜயோட அர்ஜுன் சேர்ந்தனால அவர் விஜயோட கட்சிக்கு சரிவு தான் ஏற்படுமா இல்லை பணத்தில் அதிகமானா கூட அந்த ஆட்சியில் மக்களிட மத்தியில் எப்படி பேர் வாங்குவாங்க இனிமேல்? ஒரு முறை நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும், அதுக்கு அர்ஜுன் ரெட்டியுடைய அந்த டேட்டா பேஸ் பவுன்சிங் பேட்ச், அப்புறம் இப்போ வச்சுருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு தொகுதிக்கு 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 50 டேட்டா பேஸ் ஆட்களை வச்சுருக்காரு. ஓகே, ஒரு தொகுதிக்கே வண்டி வாகன காரு பட்டாள பங்களாவோடு வச்சுருக்காரு. அவர்கள் பூரா ஃபுல் சர்வே எடுப்பான், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சர்வே எடுக்கிற மாதிரி எடுத்து வெற்றி பெற வைப்பதற்கு எங்கே வீக்காக இருக்கோ அங்கே பெட்டிகள் அடிக்கப்படும், அடிக்கப்படும், நோட்டுகள் உதறப்படும். இதுதான் அரசியல். அப்போது இதுதான் திட்டமிடுறாங்க. பிஜேபியுடைய ஆசையும் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆசையும் இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவும் இருக்குது. இதனால் திமுக என்ன ஆகுது, பட்டக்குது, பதறுது. இதுதான் இப்போ அர்ஜுன் ரெட்டி விசிகாலேருந்து நீக்குவதற்கு காரணம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கண்டு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.